யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே. வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் சொல்லி ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் வரும். மிக பிரபல்யமான தொடர். அது இன்னைக்கும் அந்த புத்தகம் ஒரு வரலாற்று சாதனை விற்பனை செய்யக்கூடிய ஒரு புத்தகம். அது மாதிரிதான் நடிகர் விஜய் வந்தார், வென்றார், சென்றார், அவ்வளவுதான். இன்னைக்கு திருச்சிக்கு வந்தார், வென்றார், சென்றார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு வச்சு. யார இன்னைக்கு அங்க வச்சு டெக்ளேர் பண்ணியிருக்காப்புல, திமுக தான் என் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. என்னென்ன செஞ்சிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கோம், நீ என்னென்ன பண்ண வச்ச எல்லாம் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன தெரியுமா? என்னடா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசினீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் டேஷ் போட்டுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா என்ன இல்லையா நீங்க கேட்டுக்கோங்க, வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டோங்கிறது. நீ என்னைக்கு அதிமுகவோடு கூட்டணி என்கின்ற பேச்சுவார்த்தையை துவங்கிவிட்டு கட்சிகளையும் தலைவர்களையும் ஏமாற்றக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு உனக்கு அதாவது கருணையை காட்டக்கூடாதுங்கிறது தான் உண்மை. கருணையை காட்டக்கூடாது. ஏன்னா பிஜேபி வந்துடும் எல்லாரும் பயந்துக்கோ, வச்சுக்கோங்கன்னா இப்ப சொல்றேன், திமுக பிஜேபி ஒரு கூட்டணி சேரும் சேரும் சேரும். அதுக்கு காரணம் இதைத்தான் சொல்லுவாங்க. எப்படி நீ எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலான்னு, எப்படி எடப்பாடி முதலமைச்சராக ஆகலாம் சொல்லுங்க நீ. இல்லையா திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடுவோம், என்னையா கணக்குது? அவ்வளவு தூரமா மக்களை நீங்க முட்டாள ஆக்கிக்கிட்டு நீங்க ஆளுகிட்ட ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி போன காண்டில் சொன்ன கல்ல முழிங்கிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கியா நீங்க? எடப்பாடி முதலமைச்சரா, திருமாவளவன் முதலமைச்சரா, இவங்க எல்லாம் ஒரு விஷயம் அப்படியே அமிக்கிட்டு போயிடணுமா, கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நிக்கணும். டேய் இன்னும் அப்படியா நீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? திமுக ஊடகத்திலும் அப்படி ஒன்றும் உங்களுக்கு பதவி அரிப்பா? எத்தனை நம்ம கேட்கட்டுமே. இன்னைக்கு இங்க வந்தாங்க, தற்குறி சொல்லியாச்சு, எல்லாமே பேசிட்டீங்க, ரைட்டு. அதற்கு பிறகுதான் நாம் பேச ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல கம்யூனிஸ்ட் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பேபி அதை வெளியிட்டார். இன்னைக்கு விஜய் அதைத்தான் கேட்கிறார், அதான் சொல்லிட்டு போறாரு. அவரு என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற முறையில் நான் நடிகர் விஜயாக இருக்கிறவரை அவன் இவன் என்று பேச. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் இவர்னு தானே சொல்லணும். உங்களுக்கு வேணா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்ன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி அது, எங்களுக்கு ஒன்றுக்கு கவலை இல்லைங்க. ஒண்ணுங்க தப்புன்னா நாங்க கண்டிப்போம். அது நீ செஞ்சாலும் சரி, விஜய் செஞ்சாலும் சரி, நாங்க கண்டிப்போம். சரின்னா நாங்க சரின்னு சொல்லுவோம். நாங்க என்ன கொண்டையில முடிஞ்சுக்கிட்டு அள்ளி கொண்டுகிட்டு வீட்டுக்குள்ள உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் புதைச்சி வைக்கிறதுக்காக நாங்க வரல. மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்கிறோம். எனக்கு விஜய் சொல்லியிருக்காப்புல, தைரியமா சொல்லியிருக்காரு, வரவேற்கிறேன். எப்படி தெரியுமா? கருப்பு வெள்ளை, என்னுடைய கருப்பு வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட். கருப்புன்னா என்னன்னு தெரியுமில்ல? கருப்புன்னா என்ன நான் சொல்லலைங்க, விஜய் சொல்லியிருக்காரு. இதைத்தான் என் குடும்பத்திடம், என் மனைவியிடம், என் பிள்ளைகளிடம், என் நண்பர்களிடம், என் உறவுகளிடம், என் தோழர்களிடம், எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன். என் உடை கருப்பு பேண்ட், வெள்ளை சட்டை, அவ்வளவுதான். இந்த கருப்பு என்பது தந்தை பெரியார் கொடுத்த ஒரு இனமான அடையாளம், சுயமரியாதத்தின் அடையாளம், பகுத்தறிவின் அடையாளமாக நான் கருப்பை போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கால் சட்டை ஃபேண்ட் கருப்பு கலர்ல தான் இருக்கும். இன்னைக்கு விஜய் அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு, கருப்பு வெள்ளை. இந்த விஜய் அப்படித்தான் இருப்பான்னு சொல்லி இருக்கிறாப்புல, கருப்பு வெள்ளை. அந்த போட்டிருக்க செய்திகள்ல இருக்கு, படங்கள் எல்லா செய்திகள்ல வந்துருச்சு இல்லையா? அது கூட போட்டு போறாப்புல. அது கூட என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த ஆட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கும். அடுத்து இன்னொன்னு, ஸ்டாலின் சார் போல் ஊசலாட்டெல்லாம் எங்களுக்கு இருக்காது. மதசார்பற்ற கொள்கையில் சமரசமே இல்லை. மாநில உரிமைகளை, நதிநீர் உரிமைகளை, சமூக நீதி, சமத்துவ நீதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு போயிட்டு. இதைத்தான் நீங்க சொன்னீங்க. நாங்க இல்லைன்னா எல்லாம் இங்க எல்லாமே அழிஞ்சு போகும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க ஏன் தோத்தீங்க? உங்களுக்கு வரிசையாக பஞ்சப்படி பேச்சாளர்களாக நீங்கள் சொல்லுவதையெல்லாம் ஊதுகுழலை போல் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் பேசிக் கொண்டிருந்தார்களே, இணையங்களில். அதெல்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு எல்லாம் எங்க இருக்கு? காக்கா இருக்கு, அங்க ஓடி போயிடுவாங்க. ஒன்றும் கிடையாது. அதிகாரம் ஒருவர் கையில் நிலையாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இருந்தது. சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரே வார்த்தையில, திமுக தான் எங்களுக்கு எதிரி, முடிஞ்சு போச்சு.
நாங்கள் என்ன கோட்டு சூட்டு நாங்கள் போட்டு போகக்கூடாதா? நீங்கள் அப்படியே போடுறீங்க, மயிலாசனத்து மேலே சேர் மேலே காலை தூக்கி போட்டுக்கிடுவீங்க, எல்லா பதவி பந்தாக்களோட வருவீங்க, கூட்டணி கட்சியா அங்கிட்டு போய் நில்லு, தெருவில் நிற்கிறவன் அங்கிட்டு போய் நில்லு. என்னடா ஆட்டம் ஆடுறீங்க நீங்க? இது ஜனநாயக நாடு, அதிகாரங்கள் மாறும். நீங்க யாராவது இன்று வரை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா, உங்களுடைய அறிக்கையின் மூலமாகவோ, உங்களுடைய ஒரு செய்தியின் மூலமாகவோ, இல்லை என்றால் ஒரு பேட்டியின் மூலமாகவோ நீங்க ஏதாவது கொடுத்துருக்கிறீங்களா? நீங்க நானும் எல்லாரும் செய்தி பேசுறாங்களே, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பேசுறீங்களே, நானும் எடப்பாடியும் பேசவே இல்லை என்று ஒரு வார்த்தை நீங்க எங்காவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு கெஸ்ஸிங் நியூஸா கூட கிடையாது. இது அப்படியே கிடையாது, அப்படியே உண்மை, அப்படியே உட்கார்ந்து எல்லா தலைவர்களும் சாட்சி பேசிட்டாங்க. அதனால தான் உங்களை விட்டு அத்தனை பேரும் வெளியே போயிருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் வெளியிட்ட கம்பீரமாக போய் நிற்கிறாப்புல, சொல்றாப்புல, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்களா சொல்லிட்டாப்புல. 1000 இருக்கும். என்னமோ நீங்க தான் மின்சாரம் இலவசம் சொன்னீங்களே, யாருக்கு இது வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாப்புல. 100 யூனிட் மின்சாரம் என்பது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. சட்டமன்றத்தில் ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிற போது கலைஞர் கருணாநிதி எஞ்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்க வீட்டு கோபாலபுரத்துக்கே 100 யூனிட் கரண்ட் இலவசமா நான் கொடுத்தேன். கப்சிப்புன்னு உட்காந்தாங்க. கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கே 100 யூனிட் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி பேசினாங்க. சட்டமன்றங்கள்ல நடக்கும் விவாதங்கள், ஆனா நடந்தது இல்லையா? நீங்க என்ன செஞ்சீங்க? பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம். சில திட்டங்கள் எந்த வழியில் நிறைவேற்றப்பட்டது பேசலாம், ஆனா எத்தனை திட்டங்கள் நிறுத்தப்பட்டது அது யாருக்கும் வழியே தெரியாது. ஆனாலும் அது ஒரு தற்காலிக சேவை என்பதற்காக அதை நாங்கள் ஆதரித்தோம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கல்விக்கான உங்களுடைய முயற்சி வரவேற்கிறோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனா மதுபான விஷயங்களிலும் பிரைவேட் தனிநபர் கொள்கை அடிப்படையிலும் வனவிலங்குகள் வன பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் நீங்க நடந்து கொண்ட விதம்லாம் ரொம்ப மோசம். இப்போ அதான் உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் கூட்டணியில் வெளியேறிட்டார். மதிமுக மட்டும் இருக்கு. அது 2 உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நடத்தின அந்த துரோகம் இருக்கு இல்லையா, பச்சை துரோகம். அது பச்சை துரோகம். அதான் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைக்கோ அவர்கள் இன்னைக்கு போய் சால்வையை போட்டுட்டு முதலமைச்சர் விஜயை வரவேற்று விட்டுட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழல் வந்தது என்று. தேவைப்பட்டால் அது எப்படி நடந்தது, பின்னணி என்ன அப்படிங்கிற செய்தியை, முதல் செய்தியை ஆதாரத்தோடு என்னிடம் இருக்கிறது. சீர்காழியில் எப்படி சீரழித்தார்கள் கூட்டணி கட்சிகளா, எந்த மாதிரி இருந்தது, 10 தொகுதியிலிருந்து 9 தொகுதி போயிருக்கே எப்படி, அதெல்லாம் பேச வேண்டிய காலகட்டம். அதுதான் விஜய் கேள்வி கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்க இல்லையா எப்படி நடந்தது, ரீல்ஸ் போட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு நியூஸ் பார்க்கிறார்கள். தற்குறி என்று கூறியவர்கள் திமுக தலைவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாகி, எவ்வளவு உண்மையான செய்தி இதுல உண்மை இருக்குங்க. யாரும் நீங்க மறைக்கிறீங்களோ ஒரு சில நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பார்க்கிறேன், அரசியலை யாரும் கூர்ந்து நோக்காத பிள்ளைகள், வீட்டில் பெண்கள் அரசியல் செய்திகளை கவனிப்பதை நான் கவனிக்கிறேன். இதுல உண்மை இருக்கு. நீங்களா மறுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க உண்மையை மறைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் தோல்விக்கு மேல் தோல்வியை ஏற்றுக்கொள்வீர்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நம்ம ஏற்றுக்கணும். அதையும் தாண்டி நடந்திருக்கிறதா இருக்கணும். நீங்க 3வது இடத்துல ஓட்டு எவ்வளவு போயிருக்குங்கிறது நீங்க கற்பனை கெட்டாத இடங்கள்ல பார்க்கணும். நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் போயிடுச்சு. நீங்க எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க, நீங்க சட்டமன்றத்தை கவனிக்கிறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, யார் அமைச்சர் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. குறைகள் இருக்கா, நிறைய இருக்கு. புதுசா வந்தவங்க தானே, பழகட்டுமே. பெண்ண பழகட்டும். ஏன் நேற்று வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த உதயநிதி திடீர்னு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகி வரும்போது இல்லையா, அவர் நல்லாத்தானே பண்றாரு. நம்ம குறை சொல்லலையே, உதயநிதியை குறை சொல்றோமா இல்லையே. அது மாதிரி இவங்களும் பழகட்டுமே. நாட்டிற்கு நல்லது செய்வதற்கு 1000 பேர் வந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் மனமுவந்து வரவேற்போம். அது உதயநிதியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்த்தோம் இல்லைன்னு சொல்றோம். மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம்.
நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க அதோட பின்னணியில தான் நாங்கள் வந்து பேசுறோம். எங்களுக்கு ஒன்று உங்களை தூக்கிட்டு போறதுக்கோ, நான் சொல்றது எங்களுக்குன்னு சொல்றது நமக்குன்னு இல்லை, மக்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்க எல்லாம் தற்கொலையா அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்னைக்கு அவர்களுடைய 6 மாத காலம் அவகாசம் நம்ம கொடுத்துருக்கிறோம்னா அந்த அவகாசத்தின்படி அவர்கள் ஆட்சி நடத்தட்டுமே, அப்புறம் பார்க்கலாமே. நம்ம குறைகள் அவர்கள் திருத்திக் கொள்ளட்டுமே. நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க சட்டமன்றத்தில் சில விஷயங்களை சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். 12 மணி நேர கட்டாய வேலை சட்டத்துக்கு கையெழுத்து போட்ட அரசு ஸ்டாலின் அரசாங்கம். கடைசி நேரம், கடைசி நாள் கையெழுத்து போட்டது. 12 சட்டங்களோடு சேர்த்து இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். நடுங்கிட்டேன், அப்படியே நல்லா நடுங்கிட்டேன். என்ன கணக்கு? அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்கிறங்களப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இறங்கி வந்துட்டு அங்கே ரீல்ஸ் போட்டவெல்லாம் நியூஸ் பார்க்குறான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. செய்திகள், அரசியல் உங்கள் கைகளை விட்டு வெளியே போகிறது. என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்றேன். அரசியலில் வந்து முதிர்ந்தவர்கள், முதியவர்கள் என்கின்ற பெயர்களை சொல்லி நீங்க இப்ப இன்னொன்று என்ன நடக்கு தெரியுமா? ரொம்ப உடனே ஜென்ஸ் இஜெட்டா, ஜென்ஸ் ஜி அப்படிங்கிறாங்க. ஜென் இஜெட் அப்படிங்கிற ஒரு பிரிவு வருது. நம்ம அதை தனியாக ஒரு உலக அளவிலான எப்படி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் வந்து இவங்களும் ஒரு உதை போட்டு உடனே எல்லாரும் எடுத்து பசங்களை கொண்டு வந்து இப்படி பண்ணி, ஏய் நீங்கள் எத்தனை கூட்டங்கள் நடத்துனீங்கய்யா? யூனிஃபார்ம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு எத்தனை கூட்டம் நடத்துனீங்க? இளைஞரணி கூட்டம்னு எத்தனை நடத்துனீங்க? நீங்களும் துண்டை தூக்கிக்கிட்டு எப்படி போனீங்க? என்ன ஆட்டம்! ராஜாக்கள் மட்டும்தான் ராஜாக்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மீதி அனைவரும் பூஜாக்கள். நீங்கள் என்ன வேஷம் போட்டு வந்தாலும் தம்பி அங்கே தள்ளி போன்னு சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம் தொடர்களே.